இந்த நாள் தெய்வ வார்த்தைக்காக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும். யோசுவா 14வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும். அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவின் இடத்தில் வந்தார்கள். கேனாசியனாக எப்புனேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னேயாவில் கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடு சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாயிருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளில் மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடு சொல்லி, இப்போது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்துக்கு போக்கும் வரத்துமாய் இருப்பதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கேரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அப்பொழுது யோசுவா எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆதலால் கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. ஆமென். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. போன வாரத்திலே காலேபை குறித்து தியானிக்க ஆண்டவர் கிருபை தந்தார். இந்த வாரத்திலையும் நம்ம காலேபை குறித்து தான் தியானிக்க போகிறோம். காலேபுடைய வாழ்க்கையில இந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். யோசுவா, காலேப் இவர்கள் 2 பேர் மட்டும் ஆண்டுடைய பார்வையில வித்தியாசமானவர்களாக தெரிந்தார்கள். 12 பேர் எங்க போறாங்கன்னா நாட்டை வேவு பார்ப்பதற்காக போகிறாங்க. அதுல 10 பேர் எதிர்மறையான செய்தி கொண்டு வருகிறார்கள். இவங்க 2 பேர் மட்டும்தான் நேர்மறையாக பாசிட்டிவா என்ன பண்றாங்கன்னா நியூஸ் கொண்டு வராங்க. மத்த 10 பேரால தேசத்திற்குள்ளாக ஒரு கலகம் உண்டாகிறது. இந்த 2 பேரால தேசத்திற்கு ஆசீர்வாதத்தை பிரயாசப்படுகிறதான சூழ்நிலை உருவாகிறதை நாம் பார்க்கிறோம். மத்த 10 பேரையும் கர்த்தர் அனுமதிக்கல. இந்த 2 பேரை மட்டும் என்ன பண்றாருன்னு சொன்னா தேசத்திற்குள்ளாக கானான் தேசத்திற்குள்ள போவதற்காக அனுமதிக்கிறார். அப்படிப்பட்ட நாட்களில மோசே இறந்து போயிட்டாரு. இறந்து போன பிறகு யோசுவா அடுத்த லீடரா வர்றார். யோசுவாட்ட போய் காலேப் சொல்லுகிறார், உங்களுக்கும் எனக்கும் அடுத்து இந்த கானான் தேசத்துக்குள்ள போறதுக்கான பாக்கியம் கிடைச்சது. இப்ப நான் எனக்கு கேட்கறது என்னன்னு சொல்லிதான் அவர் தொடர்ந்து பேசுகிறார். 7ஆம் வசனத்துல பார்க்கும்போது ஆண்டவர் இந்த மோசே மூலமாக அந்த வெவு பார்க்க அனுப்பும் போது அவருக்கு எத்தனை வயசு இருக்குதுன்னு பார்த்தா, எத்தனை வயசு? 40 வயசு. யாருக்கு? காலேபுக்கு 40 வயசு. 40 வயசா இருக்கும்போது நம்ம வேவு பார்க்கறதுக்கு உள்ள போனோம். ஆனா இன்னைக்கு என்னோட வயசு எத்தனை வயசு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா 10ஆம் வசனத்துல 85 வயசு. யாருக்கு? காலேபுக்கு. இந்த 45 வருஷம் ஆண்டவருக்காக உண்மையாய் அவர் வாழ்ந்திருக்கிறார். யாருன்னா காலேப். அவர் சொல்லுகிறார், இந்த 45 வருஷம் நான் இருந்தேன். 45 வருஷத்துல ஆண்டவர் நம்ம கூட பேசினாரு. நீங்க 2 மட்டும் தான் உள்ள போறீங்கன்னு சொன்னாரு. அந்த வார்த்தையை மனசுல வச்சு சொல்றாரு, சொன்னார்ல எனக்கு அந்த மலை நாட்டை தாரும் என்று சொல்லி கிளைம் பண்ணி அவர் பேசுகிறார். நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிற வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் கிளைம் பண்ணக்கூடியதான வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள். நம்மோடு கூட இயேசு பேசுகிற வார்த்தைகள் நிச்சயமாய் நடக்கும். அது ஒவ்வொரு நாளும் நடந்தேறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு சிலருக்கு 1 வருஷத்துல நடந்துரும், ஒரு சிலருக்கு 6 மாசத்துல நடந்துரும், ஒரு சிலருக்கு ஒரே ஒரு நாள் தான் நடந்துரும். இந்த காலேபுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. எத்தனை வருஷம் லேட் ஆகுதுன்னா ஆபிரகாமோடு கூட லேட் ஆகுது. 45 வருஷம். 45 வருஷம் கர்த்தர் பேசின வார்த்தைக்காக அவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார், காத்துக்கிட்டே இருக்கிறார். சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறினதா அப்படின்னு கேட்டா நிறைவேறினது.
ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள் நிச்சயமாய் அவைகள் நிறைவேறும். அவர் சொல்ற ஒரு வாக்கு தத்துவம், ஒரு வார்த்தை, அது ஆச்சரியமான ஒரு வார்த்தை. 11வது வசனத்தை மேல சேர்ந்து வாசிக்கலாமா? 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. அப்ப இருந்த அந்த பலன், அந்த ஸ்ட்ரென்த் இப்பவும் எனக்கு இருக்குதுன்னு சொல்றாரு. எத்தனை வயசுல? 85 வயசுல. இன்னைக்கு நம்ம சொல்றது என்னன்னா வயசாயிடுச்சு நம்ம சொல்றோம். 40 வயசு 50 வயசு ஆயிடுச்சுன்னா எனக்கு வயசு ஆயிடுச்சு, என்னால செய்ய முடியல அப்படின்னு சொல்றோம். இவர் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆச்சரியமா இருக்குது. எனக்கு அப்ப இருந்த அந்த பலன் இப்பவும் இருக்குன்னு சொல்றாரு. வயசாக ஆக பலன் என்ன பண்ணும்? குறையும், கொஞ்சம் கொஞ்சமா குறையும். மனுஷ உடம்புனா கண்டிப்பா குறைஞ்சுதான் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு தான் இருக்கும். ஆனா இவரு சொல்றாரு, எனக்கு பலன் அப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்பவும் இருக்குது அப்படின்னு சொல்லுகிறார். தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அல்லது அடையாளங்களை சுகந்தரிப்பதற்கு நமக்கு தேவை என்ன தெரியுமா? தேவனுடைய பலன். இந்த பலன் இருக்கும்போது நாம் அடையாளங்களை காண முடியும், அடையாளங்களை நாம் செய்ய முடியும். இவர் உள்ள போனார், மத்த 10 பேர் உள்ள போல, இவர் மட்டும்தான் உள்ள போயிருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த பலன் இவருக்குள் இருந்திருக்கிறது. இது நார்மல் கிடையாது, நார்மல் கிடையாது. மோசேக்கு வயசு ஆக ஆக என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா அவருக்கும் அப்படிதான் இருந்திருக்கிறார். இது நார்மல். உலக வழக்கம் என்ன? வயசாக ஆக பலவீனம் தான் என்ன பண்ணுதுன்னா அதிகரிக்குது. இப்ப 35 வயசுல எல்லா வியாதிகளும் மனுஷனுக்கு வர ஆரம்பிக்குது. மாத்திரை இல்லாம வாழ முடியலன்ற மாதிரி மனுஷன் இன்னைக்கு போயிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் அந்த வாழ்நாட்கள் இருக்கிறதான வாழ்நாள், சராசரி மனிதனுடைய வாழ்நாளானது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே தான் போகுது. அதிகமா ஆரம்பத்துல நமக்கு ஆதியாகமத்துல வாசிக்கும் போது பாக்குறோம் அதிகமாகுது, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுதுன்னு சொன்னா குறைஞ்சிட்டே வருது. அது இப்பவும் என்ன பண்ணுதுன்னா குறைஞ்சிட்டே வரத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இந்த காலேப் சொல்றாரு, அதே பலன் எனக்குள்ள இருக்குது. ஆச்சரியமான ஒரு காரியம். நல்ல சாப்பாடு காரணமா நல்ல ஸ்ட்ரென்த்தான சாப்பாடு கிடைச்சிருக்கும் தான். இப்ப கிடைக்கிற மாதிரி நமக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டோ இல்ல கெமிக்கல் கலந்த ஃபுட்டோ கிடைக்காம எல்லாமே நேச்சுரல் தான். நல்ல சாப்பாடு கிடைக்கிறது உண்மைதான். ஆனா மனுஷனுக்கு நல்ல சாப்பாடு மட்டும் அப்படியே திடமா வச்சுக்கிறது இல்ல, மாறாக அதற்கு மேலாக ஒரு பலன் தேவைப்படுகிறது. இந்த பலன் வெறுமனே நமக்கு உடல் அளவில மட்டும் இல்ல, மனசுக்குள்ளேயே அந்த பலன் நமக்கு அதிகமான தேவையாக இருக்கிறது. இந்த காலேபுக்குள்ள அந்த பலன் இருந்ததுனாலதான் அந்த மலை நாட்டை அவர் சுகந்தரிக்கிறார். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எந்த இடத்தை சுகந்தரிக்கிறார்? 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எபிரோனை அவனுக்கு சுகந்தரமாக கொடுத்தான். என்ன தேசம்? எபிரோன். எந்த இடம்? எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? எபிரோன். எபிரோன் என்றதான இடத்தை என்ன பண்றாருன்னா காலேபுக்கு யோசுவா சுதந்திரமாக கொடுக்கிறார். இந்த எபிரோன் சாதாரணமான ஒரு தேசம் அல்ல, அது ரொம்பவே விசேஷமான ஒரு தேசம். இப்ப இருக்கிற எருசலேம்ல இருந்து 20 மைல் தூரம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா இந்த எபிரோனதானது இருக்கிறது. ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்கதான ஒரு இடமாக இந்த எபிரோன் சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டுல 40 முறை இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டுல இல்லை, ஆனா பழைய ஏற்பாட்டுல 40 தடவை எபிரோன் என்கிறதான பெயர் வருகிறது. இந்த எபிரோன் ரொம்பவே முக்கியமான இடம். எங்க எங்க நம்ம வாசிக்கிறோம்னு சொன்னா ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 13:18. அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரையின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். லோத்துவிடமிருந்து பிரிந்த பிறகு ஃபர்ஸ்ட் போற இடம் எது ஆபிரகாம் அப்படின்னு பார்த்தா இந்த எபிரோனுக்கு அவர் போகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில லோத்துகளை விட்டு நாம பிரிஞ்ச பிறகு எபிரோனுக்கு போக வேண்டியதா இருக்கிறது. எபிரோனுக்கு நம்ம போய் தான் ஆகணும். லோத்து அவர் கண்ணு ஏறெடுத்து பார்த்து எது நல்லதுன்னு பார்த்து கிளம்பிட்டார். ஆனா இந்த ஆபிரகாம் அப்படி போகல. ஆண்டவருக்கு என்ன பிரியம், ஆண்டவருக்கு என்ன உகந்ததுன்னு நினைச்சு அதை பார்த்து ஆண்டவருடைய விருப்பத்தின்படியே போக ஆரம்பிக்கிறார். அப்படி போன இடம் தான் எது? எபிரோன். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எபிரோனை நம் வாழ்க்கை சுதந்திரமாய் தருவாராக. அதே ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 17-18. இந்த பிரகாரம் மம்ரேக்கு எதிரே
மக்பேலாவில் உள்ள எபிரோனுடைய நிலமாகிய அந்த பூமியும் அதிலுள்ள குகையும் நிலத்தின் எல்லை எங்கும் சூழ்ந்திருக்கிற மரங்கள் அடங்கலும் அவனுடைய ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கும் ஏத்தின் புத்திரர் எல்லோரும் அறிய ஆபிரகாமுக்கு சொந்தமாக உறுதிப்படுத்தப்பட்டது. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். நீ பார்க்கிற எல்லாவற்றையும் உனக்கு சொந்தமா தருவேன், சுதந்திரமா தருவேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன்னு சொல்லியிருந்தார். தருவதற்கு முன்பதாக முதல்ல ஆபிரகாமுக்கு சொந்தமான ஒரு இடம் எது அப்படின்னு பார்த்தா இந்த எப்ரோன். இந்த எப்ரோன் தான் ஃபர்ஸ்ட் ஆபிரகாமுடைய கையில கிடைக்கிறது. இந்த எப்ரோன்ல தான் என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் அடக்கம் பண்றாங்க. சாராள அடக்கம் பண்றாங்க, ஆபிரகாம் அடக்கம் பண்றாங்க, அடுத்தது ஈசாக்கு, ரெபேக்கா, யாக்கோபு, லேயா எல்லாரையும் அவங்க மரித்த பிறகு அடக்கம் பண்றது எங்கதான் அடக்கம் பண்றாங்கன்னு பார்த்தா இந்த எப்ரோன்ல, இந்த குகையில தான் என்ன பண்றாங்க, அடக்கம் பண்றாங்க. பொதுவா இவங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு கல்றை தோட்டம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அந்த கல்றைய இருக்கிறதான இடத்த ரொம்ப சேஃபா என்ன பண்ணுவாங்கன்னா பாதுகாப்பாங்க. நம்மளும் நிறைய பேர் அவங்கள பார்த்துருக்குறோம். ஒவ்வொரு வருஷமும் அந்த கல்றை தினத்தன்றை என்ன பண்ணுவாங்கன்னா போய் அதுக்கு மாலை எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. நினைவு தின அன்னைக்கு போய் அதை சுத்தம் பண்ணி மாலை எல்லாம் போடுவாங்க. ஏன் கல்றையை முக்கியமா பாதுகாக்கிறாங்க? அங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அங்க இருக்கிறாங்கன்றத என்ன பண்றாங்கன்னா பாக்குறாங்க. நம்ம எதுவும் பண்றது இல்லை. நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறோம் கொடுத்த வாழ்க்கைக்காக நன்றி, அவங்க மூலமா கொடுத்த நன்மைகளுக்காக நன்றின்னு ஏசப்பாவை நம்ம துதிக்கிறோம். நம்ம அதை செய்யறது இல்லை. ஆனா இந்த இஸ்ரவேல் தேசத்துல என்ன பண்றாங்க, அதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அதனால எபிரோன் மிக மிக முக்கியமான ஒரு இடமாக கருதப்பட்டது அந்த நாள்ல. 35ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 27 வாசிக்கலாம். ஆதியாகமம் 35:27. பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்தில் வந்தான். அது ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கியிருந்த எபிரோன் என்னும் ஊர். இந்த இடத்துலதான் ஆபிரகாம் இருக்கிறாரு. அடுத்து யார் இருக்கிறாங்க? ஈசாக்கும் இருக்கிறாங்க. யாக்கோபு என்ன பண்றாங்க, இங்கதான் தங்கி இருந்து வாழ்றாங்க. அவங்க அங்கிருந்து பெயர்ந்து எகிப்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்களுடைய வாழ்க்கை எங்கேருந்து முதல்ல ஆரம்பிக்குது? எப்ரோன்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. அந்த ஊர்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. இது பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது 37:14 வாசிக்கும் போது யாக்கோபுடைய பிள்ளைகளும் அங்கதான் வாழ்றாங்க. 37:14 வாசிக்கலாமா? 37:14 ஆதியாகமும். அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரருடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கில் இருந்து அவனை அனுப்பினான். அந்தபடியே அவன் சீகேமுக்கு போனான். இப்ப தங்கி இருக்கிறது என்ன? பிள்ளைகள் எங்க தங்கி இருக்கிறாங்க? அவங்களுடைய ஊர் எங்க இருக்குது? எப்ரோன்ல தான் இருக்குது. ஆபிரகாம் அங்கதான் தங்கி இருக்கிறாரு, ஈசாக்கும் அங்கதான் தங்கி இருக்கிறாரு, யாக்கோபுடைய பிள்ளைகள் எல்லாமே எங்கதான் தங்கி இருக்கிறாங்க? எப்ரோன்ல தான் தங்கி இருக்கிறாங்க. இங்க இருந்துதான் போயிட்டு சாப்பாடு கொடுத்து எப்படி இருக்காங்க கேட்டு வாப்பான்னு அனுப்புகிறார் யாக்கோபு. அடி போகும்போதுதான் யோசேப்பு விற்கப்படுகிறார். அடிமையா விற்கப்பட்டு எகிப்துக்கு போகிறார். எகிப்துல அவர் கொஞ்ச நாள் சிறைச்சாலையில் இருந்து சரியான நேரம் வரும்போது கர்த்தர் உயர்த்தி எகிப்தின் அதிபதியாக மாற்றுகிறார். இப்ப என்ன பண்றாங்க, இந்த எப்ரோன்ல இருக்கிறதான இந்த கூட்டம் எங்க போயிடுறாங்க? எகிப்துக்கு போயிடுறாங்க. எகிப்துக்கு போயிடுறாங்க. நிறைய சம்பவங்கள் நடக்குது. அதற்கு பிறகு எகிப்துல போயிட்டு அந்த பார்வனுடைய அந்த கஸ்டடிக்குள்ள என்ன பண்றாங்கன்னா போயிடுறாங்க. இப்ப யோசேப்பை அறியாத புதிய ஒரு ராஜா, புதிய பார்வோன் வரும்போது இவங்க எல்லாரையும் ஒடுக்குறான், இவங்க எல்லாரையும் அடிமைப்படுத்துகிறான். இப்ப எங்க போயிடுறாங்க? எகிப்தினுடைய அடிமைத்தனத்திற்கு கீழாக இவர்கள் போய் விடுகிறார்கள். இப்ப இந்த அடிமைத்தனத்துக்குள்ள கீழே அவங்க இருக்கும்போது அவங்களால நினைச்சதை செய்ய முடியல, நினைச்ச இடத்துக்கு போக முடியல, நினைச்ச இடத்துக்கு வர முடியல. கர்த்தர் மோசை அனுப்புகிறார். மோசை அனுப்பி மறுபடியும் என்ன பண்றார்? வெளியே கொண்டு வருகிறார். வெளில கொண்டு வந்து அவங்க எல்லாருக்கும் தேசத்தை பங்கு கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இது நடக்கிறதான ஒரு சம்பவம். இந்த காலகட்டத்துலதான் இந்த எப்ரோனை சுகந்தரிப்பதற்காகவும், அதுவும் ஒரு சிட்டி, அதுவும் ஒரு இடம். பழைய ஏற்பாட்டுல அடைக்கல பட்டணங்கள் சொல்லி இருந்துச்சு. எத்தனை பட்டணங்கள்னா 6 பட்டணங்கள். 6 பட்டணத்துல இந்த எப்ரோனும் ஒன்று. மிக முக்கியமான ஒரு பட்டணம். நமக்கு சென்னை எவ்வளவு முக்கியமா நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி அந்த எப்ரோன்ற ஊர் ஒரு முக்கியமானதான ஒரு ஊர். தாவீதுக்கு 7.5 வருஷம் அரசாட்சி பண்ணது எங்கதான் அப்படின்னு பார்த்தா இந்த எப்ரோன்ல தான் அவர் அரசாட்சி பண்ணுகிறார். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததான இடம் இந்த எப்ரோன். தாவீது போய் கேட்கிறார், ஆண்டவரே நான் போகலாமா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டு போ அப்படின்னு சொல்றாரு. எங்க போன ஆண்டவரே? எப்ரோனுக்கு போ அப்படின்னு கர்த்தர் என்ன பண்ணுகிறார்னா அனுப்புகிறார். இப்ப காலேபுக்கு ஒண்ணு தெரிய வருகிறது, இந்த எப்ரோன் என்பது மிக மிக முக்கியமானதான ஒரு இடம். இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு இடம். இந்த ஸ்பெஷலான இடத்தை சுகந்தரிக்கணும்ன்ற ஒரு ஆசை யாருக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
காலேபுக்கு வந்துருச்சு. நம்ம என்னாகமத்துல வாசிக்கும் போது இவங்க போயிட்டு வராங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். என்னாகமம் மன்னிக்கணும் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 22. தெற்கேயும் சென்று எபிரோன் மட்டும் போனார்கள். அங்கே ஏனாக்கின் குமாரராகிய அகிமானும் சேசாயும் நல்மாயும் இருந்தார்கள். எபிரோன் எகிப்தில் உள்ள சோவானுக்கு 7 வருஷத்துக்கு முன்னே கட்டப்பட்டது. எபிரோன் எகிப்தில் உள்ள சோவானுக்கு 7 வருஷத்துக்கு முன்னே என்ன பண்ணிருப்பட்டிருக்குன்னா கட்டப்பட்டிருக்கிறது. இந்த எகிப்து இந்த எபிரோன்ல மேல இருக்கும் 28ல வாசிக்கும் போது மத்த 10 பேரும் சொல்றாங்க அங்க ராட்சதர்கள் இருக்கிறாங்க. அங்க ராட்சதர்கள் பெரிய பெரிய ஜனங்கள் இருக்கிறாங்க, உள்ள போக முடியாது, அப்படிப்பட்ட இடமா மாறி போய் நிக்குதுன்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல சொந்தமா வாங்கின இடம், ஒரு காலத்துல இவங்க கையில இருந்ததான ஆசீர்வாதம், இவங்க கையில இருந்ததான நன்மைகள் இப்ப யார் கையில இருக்குது? அந்நியனுடைய வசனமாய் மாறி போய் விட்டது. இப்ப காலேபுக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது, இந்த இடம் தான் எனக்கு மறுபடியும் வேணும். நான் எங்க இழந்து போனேனோ அந்த இடம் மறுபடியும் எனக்கு வேணும். அந்த இடம் தான் எனக்குன்னு சொல்லி ஒரு உறுதியோடு கூட அவர் ஓடுகிறார். இன்னைக்கு நம்ம அநேக ஆசீர்வாதங்களை இழந்து நிற்கலாம். நம்ம கையில இருக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு அநேக அந்நியனுடைய கையில என்ன பண்ணான்னு சொன்னா இருக்கலாம். இந்த காலேபுக்குள்ள இருந்ததான அந்த பலன் நமக்குள்ள இருக்குமானால் நிச்சயமாய் சுகந்தரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஆண்டவர் ஒரு நாள் நமக்கான ஆசீர்வாதங்களை அடுத்தவங்க கையில கொடுக்கிற ஆண்டவர் அல்ல, நமக்காய் குறிக்கப்பட்டவைகள் நமக்கு தான். ஒரு காலத்துல இந்த எபிரோன் யார் கையில இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆபிரகாம்கிட்ட இருக்குது, ஈசா கிட்ட இருக்குது, யாக்கோபுட்ட இருக்குது, அவங்க பிள்ளைகள்கிட்ட எல்லாம் இந்த எபிரோன் இருக்குது. ஆனா கால சூழ்நிலையினால மற்றவர்கள் கையில என்ன பண்ணிச்சுன்னு சொன்னா போயிருச்சு. ஆனா கர்த்தர் மறுபடியுமாய் இந்த காலை சுகந்தரிப்பதற்கு கிருபை தருகிறார். நம்முடைய ஆண்டவர் மிக மிக நல்லவர். ஒருவேளை குடும்பத்துல வீட்டுல பலவிதமான பிரச்சனைகளோடு கூட நாங்க ஒரு காலத்துல அப்படி இருந்தோம், ஒரு காலத்துல எனக்கு அப்படின்ற நன்மைகள் இருந்துச்சு, ஆனா இந்த நன்மை இப்ப என்கிட்ட இல்லைன்னு சொல்லி எதிர்பார்ப்போடு ஏக்கத்தோடு பழைய வாழ்க்கை பழைய ஆசீர்வாதங்கள் முக்கியமா இருந்துச்சு, அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இப்ப இருந்துச்சுன்னா பரவாயில்ல என்ற எண்ணத்தோடு ஏக்கத்தோடு நம்ம வந்திருப்போமானால் நமக்கு தேவை என்ன தெரியுமா? காலேபுக்குள்ள இருந்ததான அதே பலன் இருக்குமானால் இழந்து போனவைகளை மறுபடியும் திருப்பி கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். இழந்து போய் சத்துரு பறித்து கொண்டவைகளை கர்த்தர் மறுபடியும் தருகிறார். இழந்து போனதான சந்தோஷம், இழந்து போனதான சமாதானம், இழந்து போனதான நிம்மதி எல்லாவற்றையும் கர்த்தர் மறுபடியும் நமக்கு திருப்பி தர வல்லவராக இருக்கிறார். ஆதாம் ஏவாள் இழந்து போனார்கள், தேவனோடு இருக்கிற உறவை இழந்து போனார்கள், அன்பை இழந்து போனார்கள், தெய்வ பிரசன்னத்தை இழந்து போனார்கள், எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். ஒரு காலத்துல அவங்க தான் அதுக்கு சொந்தக்காரங்களா இருந்தாங்க, ஆனா எல்லாத்தையும் இழந்து நிக்கிறாங்க. கர்த்தர் இவர்களை மறுபடியுமாய் தன்னிடம் சேர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறார். மறுபடியும் என்கிட்ட வரணும். என் ஜனங்கள் அவங்க தள்ளாடுறாங்க, தவிக்கிறாங்க, சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, நிம்மதி இல்லாம, எங்க நிம்மதி இருக்குது, எங்க சந்தோஷம் இருக்குதுன்னு சொல்லி தேடுறாங்க. ஆனா அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியல. உலகம் இன்னைக்கு தாறுமாறா ஓடுது. உலகத்துல சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்காக தாறுமாறா ஓடுது. நேத்து கூட கர்த்தர் நம்ம கூட பேசினார். ஏன்பா பாவம் செய்றீங்கன்னு கேட்டா எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் செய்யறேன். இதுதான் என்ன பண்றாங்கன்னா மக்கள் சொல்லி சொல்லி ஓடிட்டு இருக்கிறத நம்மால பார்க்க முடிகிறது. இன்னைக்கு சந்தோஷத்தை தேடி சமாதானத்தை தேடி ஓடுகிறது உலகம். இழந்து போனதான சந்தோஷத்தை, இழந்து போனதான ரட்சிப்பை, இழந்து போனதான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த இயேசுவை தான் நாம் ஆராதிக்கிறோம். இழந்து போன நன்மைகள், பறிக்கப்பட்ட நன்மைகளை கர்த்தர் மறுபடியும் நமக்கு தந்து அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலேபுக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது. கர்த்தர் யாரெல்லாம் இப்படி பயன்படுத்துறாருன்னு பார்த்தா மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கவங்கள கர்த்தர் பயன்படுத்துகிறார். இதே வைராக்கியம் யார்கிட்ட பார்க்க முடியும் நம்மன்னு பார்த்தா தாவீதுகிட்ட பார்க்க முடியும். இவன் என்ன கோலியாத்து ஆண்டவருக்கு எதிராக பேசுறான்? நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர். இந்த தாவீது இவ்வளோ குட்டி பையனா இருந்து அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கிறத ஆண்டவர் பார்க்கிறார். தாவீது கையில கர்த்தர் ஒப்பு கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். இந்த காலேபை பார்க்கிறார் கர்த்தர். இவன் என்ன பெரிய பெரிய ஆளா இருக்கிறான்? அப்படி கிடையாது. ஆண்டவர் நிச்சயமா நம்ம கையில ஒப்பு கொடுப்பார் என்கிறதான ஒரு உறுதி, ஒரு வைராக்கியத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இந்த காலேபை கொண்டே கர்த்தர் அதை சுகந்தரிக்க கிருபை தருகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் கையில இருக்க வேண்டியது ஆனா என் கையில இப்போ இல்ல, கர்த்தர் நிச்சயமாய் சுகந்தரிக்க வைப்பார். அது எதுவா இருந்தாலும்
கர்த்தர் நிச்சயமாய் தர வல்லவராக அவர் இருக்கிறார். இந்த காரியத்தை குறித்து ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது கர்த்தர் கொடுத்த ஒரு 3 காரியங்களை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். வேகமாக நம்ம யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இந்த பலன் நமக்கு வேணும், சுகந்தரிக்கணும்னு சொன்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாய் இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடி அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். இருதயத்தில் உள்ளபடியே. கர்த்தர் இருதயத்தை அதிகமாய் எதிர்பார்க்கிறார். நீ கர்த்தர் நம்மகிட்ட இருக்கிறதான வேற எல்லாவற்றையும் விட, நம்மகிட்ட இருக்கிற சொத்து, பணம், பொருள், நம்மகிட்ட இருக்கிறதான வேலைகள் எல்லாவற்றையும் விட அதிகமா எதிர்பார்ப்பது எதை அப்படின்னு பார்த்தோம்னா இருதயத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இருதயத்துல தான் கர்த்தர் அவர் வாசம் பண்ணுகிறார். இந்த இதயத்துக்குள்ளதான் இயேசுவே என் உள்ளத்திற்குள் வாரும் என்று சொல்லும் போது இயேசு உள்ளத்துக்குள் வருகிறார். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் நடத்துகிறார். இந்த இருதயம் அவ்வளவு முக்கியமானது. ஆனா இன்னைக்கு உலகம் இருதயத்தை மதிக்குதான்னு கேட்டா இல்ல. என்னென்னமோ தவறான யோசனைகள். இவர் சொல்றாரு, என் இருதயத்தில் உள்ளபடியே மறு செய்தி கொண்டு வந்தேன். உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு நான் பேசல. நான் மறு செய்தி கொண்டு வந்தது உண்மையோடு உத்தமத்தோடு கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். உண்மை உள்ள மனுஷன் தான் என்ன பண்றான்? பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். இந்த இடத்துல முதலாவது நமக்கு தேவை என்ன தெரியுமா? பரிசுத்தம் அதிகமாய் தேவை. உள்ளத்துக்குள்ள பரிசுத்தம் என்பது அதிகமாய் தேவை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெளியே இருப்பது பரிசுத்தம் அல்ல, இதயத்துக்குள் இருப்பதுதான் பரிசுத்தம். உள்ளத்துக்குள்ள அதை தான் கர்த்தர் பார்க்கிறார். 1 சாமுவேல் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16:7 நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 361வது பக்கம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். மனுஷ முகத்தை தான் பார்க்கிறான். மனுஷ முகத்தை பார்க்கிறான். ஆனா கர்த்தர் அப்படி பார்க்கல. வெளியில நம்ம எப்படி இருக்கிறோம் அதை வைத்து கர்த்தர் பரிசுத்தத்தை மதிப்பிடுவது இல்லை. மாறாக உள்ளத்திற்குள் எப்படி இருக்கிறோம் என்பதை தான் கர்த்தர் நம்ம இடத்துல அதிகமாய் எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல தாவீதை கர்த்தர் அப்படிதான் பார்த்தார். மத்த எல்லாரும் வாட்ட சாட்டமா நல்லா இருக்கிறாங்க, ஆர்பிக்கு சூப்பரான ஆட்களா இருக்கிறாங்க. இந்த சாமுவேல் நினைக்கிறாரு, அப்பா இவங்க கரெக்டா இருப்பாங்க, இது கரெக்டா இருப்பாரு அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆண்டு சொல்லாது, இவங்க கிடையாது, இவங்க கிடையாது, நீ பாக்குற மாதிரி நான் பாக்கலன்னு சொல்லி கர்த்தர் ஒரு சத்தியத்தை அங்க உணர்த்துகிறத நம்ம பார்க்கிறோம். இருதயத்தில் உள்ளபடிதான் கர்த்தர் நம்மிடத்துல பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். எதெல்லாம் பரிசுத்தம் கிடையாது அப்படின்னு சொன்னா பிசிக்கல் அப்பியரன்ஸ், அது நமக்கு கிடையாது, அதுதான் பரிசுத்தம் கிடையாது. வெளியில நம்ம எப்படி வேணாலும் நம்மளை காட்டிக்கலாம், பரிசுத்தவான்கள் மாதிரி காட்டலாம். ஆனா உள்ளத்துக்குள்ள கர்த்தர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். வெளியில பரிசுத்தமா இருப்பது போல நம்ம காட்டலாம். சர்ச்சில் வந்தா இங்க நம்மள மாதிரி பரிசுத்தவான் இல்லைன்ற மாதிரி நம்ம இருக்கலாம். நம்மள மத்த இடத்துல பார்க்கும் போது நம்மள பரிசுத்தவான் மாதிரி இருக்கலாம். இடையில எனக்கு தொட்டதான ஒரு வரி என்னன்னு சொன்னா, சந்தர்ப்பம் கிடைக்கிற வரைக்கும் எல்லாருமே என்ன தானா பரிசுத்தவான் தான். எல்லாருமே பரிசுத்தவான் தான் சந்தர்ப்பம் கிடைக்கிற வரைக்கும். ஆனா சந்தர்ப்பத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ஆழமான வரிகள் அந்த வரிகள். சந்தர்ப்பம் கிடைக்கிற வரைக்கும் எல்லாருமே பரிசுத்தவான்கள் தான். நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது எப்படி இருக்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. இருதயத்தில் இருக்கிறதான பரிசுத்தம் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வெளிப்படையா இன்னைக்கு நிறைய விதமான டீச்சிங்ஸ் எல்லாம் வருது. ட்ரெஸ்ஸ ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டா பரிசுத்தம் கிடையாது, நீட்டான ட்ரெஸ் போட்டுட்டா பரிசுத்தம் இல்ல. அதுக்காக நீங்க எப்படின்னா ஃபேஷனா போடுங்கன்னு சொல்லல. சர்ச்சுக்கான ஒழுங்கு என்பது ஒன்று இருக்கிறது, நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சர்ச்சுக்கு வரும்போது என்னென்ன ஒழுங்குல வரணும் அப்படிதான் நம்ம வரணும். ஆனா கர்த்தர் வெளிப்படையான ட்ரெஸ்ஸ பார்த்து பரிசுத்தமா இருக்கிறாங்கன்னு கர்த்தர் முடிவு பண்ணுகிற ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் பார்ப்பது இதயத்தை பார்க்கிறார். பாடி லாங்குவேஜை கர்த்தர் பார்க்கறது இல்ல. மெதுவா பேசுறது, அமைதியா போறது, இதை வச்சு கர்த்தர் பரிசுத்தமா பார்க்கறது இல்ல. மாறாக உள்ளத்தை பார்க்கிறார். மற்றவர்கள் பார்க்கிற விதமாக இயேசு நம்மை பார்ப்பதில்லை. மற்றவங்க நம்முடைய ஆக்ஷன்ஸை பார்க்கிறாங்க. நம்ம எப்படி பேசுறோம்
நம்முடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிறார்கள். உள்ளத்துக்குள்ள கோவத்தை வச்சுக்கிட்டு வெளில சிரிச்சு கூட பேச முடியும், நம்மளால முடியும். நமக்கு அப்படிப்பட்ட திறமைகள் எல்லாமே நல்லாவே இருக்குது. உள்ளத்துக்குள்ள அவ்வளவு கோபம் இருக்கும். ஆனா அதே மனுஷன்ட்ட பேசும்போது எப்படிதான் பேசுவோம் அப்படின்னு கேட்டா சிரிச்சுட்டு தான் நம்ம பேசுவோம். ஆனா ஆண்டவர் பார்க்கிறது என்னன்னா, உள்ளத்துக்குள் எப்படி இருக்கிறதோ அப்படியே வெளில வர வேண்டும். பலன் வேண்டுமா? இருதயத்தில் இருப்பது அப்படியே கர்த்தரிடத்துல ஒப்புவிக்கப்பட வேண்டும். கர்த்தர் இதை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் அப்படின்னு நாம மகிமைப்படுவதாக. பர்சனல் லைஃபை யாரும் பார்க்கறது இல்ல, தனிப்பட்ட வாழ்க்கை யாரும் பார்க்கறது இல்ல. நம்முடைய பப்ளிக் லைஃப் தான் எல்லாரும் பாக்குறாங்க. நம்முடைய பொதுவான லைஃப், பொதுவான வாழ்க்கையை தான் பாக்குறாங்க. எல்லாரும் முடிவு பண்ற மாதிரி கர்த்தர் முடிவு பண்ணுவது இல்லை. நம்மளை எல்லாரும் நினைக்கிற மாதிரி கர்த்தர் நினைப்பது இல்லை. இன்னைக்கு கர்த்தர் என்னை குறித்து என்ன நினைத்து கொண்டு இருக்கிறார் என்பது நம்முடைய இதயத்தின் மிக முக்கியமான நோக்கமாக இருக்க வேண்டும். நீ காலைல கிளம்பி சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம். இயேசு நம்மை குறித்து என்ன நினைக்கிறார்? மற்றவங்க பார்ப்பதற்கு நம்ம பரிசுத்தவானா இருப்பதற்கு என்னென்ன செஞ்சாலும் நம்ம முக்கியமா போக்கஸ் பண்ண வேண்டியது, முக்கியமா நம்மளுடைய அட்டென்ஷன் கொடுக்க வேண்டியது எங்கன்னா, இயேசு என்ன நினைக்கிறார், இயேசு என்னை குறித்து என்ன பார்த்து கொண்டிருக்கிறார், என் இருதயம் எப்படி இருக்குதுன்னு கர்த்தர் பார்க்கிறார். இதுதான் நம்ம வாழ்க்கையின் மிக முக்கியமான தேவை. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். என்னாகமம் 13:31. அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். இவங்க எதிர்மறையாக பேசுகிறார்கள். இவங்க எல்லாருமே எப்படின்னா உலக பிரகாரமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் உலகத்தோடு ஒத்து போகவே முடியாது, ஒத்து போகவும் கூடாது. ஒத்து போயிட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, உள்ளுக்குள்ள பரிசுத்தம் இல்ல, தேவன் விரும்புவது போல நம்முடைய வாழ்க்கை இல்ல என்பதுதான் அர்த்தம். கர்த்தர் நம்மை காத்து கொள்ள உதவி செய்வாராக. வெளியே காட்டுவது பரிசுத்தம் அல்ல, உள்ளத்துக்குள் இருப்பதுதான் பரிசுத்தம். உள்ள இருந்துச்சுன்னா தானாவே வெளில வந்துரும். உள்ளத்துக்குள்ள பரிசுத்தம் இருக்கும்போது அது வெளிப்படையா தானாகவே தெரிய ஆரம்பிக்கும். கர்த்தர் நம்மை காத்து கொள்வாராக. டிஎல் மூடி இப்படியாக சொல்லுகிறார். டிஎல் மூடி லைட் ஹவுஸுக்கு வந்து ஹாரன் அடிச்சு இங்க லைட் இருக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது லைட் எரிஞ்சாலே போதும், தானா எல்லாரும் இங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லுகிறார். மறுபடியும் சொல்றேன், லைட் ஹவுஸுக்கு வந்து ஹார்ன் அடிச்சு நான் இங்க லைட் ஹவுஸ் இருக்கிறேன், இங்க லைட் ஹவுஸ் இருக்குதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக அந்த லைட் எரிஞ்சா போதும், எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க, இங்க வந்துருவாங்க என்று சொல்லி அந்த தேவ மனுஷன் அவர் சொல்லுகிறார். நமக்குள்ள பரிசுத்தம் இருந்தால் போதும், அது தானாகவே வெளியே வர ஆரம்பிக்கும். ஆணுடைய நாம் மயம்படுவதாக. சபை சரித்திரத்துல பார்க்கும்போது கான்ஸ்டன்டைன் இருந்த அந்த ராஜா, அவருடைய காலகட்டத்துல தான் உபத்திரவத்துல இருந்து ஒரு விடுதலை நமக்கு கிடைத்தது. அது வரைக்கும் சின்ன சின்ன வீடுகள்ல மறைஞ்சு மறைஞ்சு நைட்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆராதிச்சுட்டு இருந்தாங்க. வெளிப்படையா என்ன பண்ண மாட்டாங்க, தேவனை ஆராதிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம கிடைக்கிற வாய்ப்பு அன்னைக்கு இல்ல. அவங்களுக்கு அவ்வளவு ஃப்ரீடம் கிடையாது. ஆனா அந்த கான்ஸ்டன்டைன் ராஜா வந்த பிறகு அவருக்கு ஒரு தரிசனம் பார்க்கிறார். இந்த சிலுவையினால, இந்த அடையாளத்தினால நீ ஜெயிப்பன்னு சொல்லவும், அவங்க ராணுவத்துல இருந்த எல்லா இடத்துல என்ன பண்ணிட்டாரு, சிலுவையை போட்டுட்டாரு. எங்கெல்லாம் இப்ப பாக்குறாங்களோ அந்த இடத்துல என்ன தெரியுது, சிலுவை தெரியுது. அது முன்னாடி வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றது வந்து மீன் சிம்பலை பயன்படுத்திட்டு இருந்தாங்களாம். இந்த கான்ஸ்டன்டைன் ராஜா வந்த பிறகுதான் என்ன பண்ணிருக்காங்க, சிலுவை சிம்பலை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப யுத்தத்துக்கு போறதுக்காக எல்லாம் ரெடியா நிக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் எந்த சிம்பிள் தான் இருக்குது, சிலுவை சிம்பல் தான் இருக்குது. எதேச்சா என்ன பண்ணிட்டாரு, இந்த ராஜா ஜெயிச்சுட்டார். இவருக்குள்ள ஒரு விசுவாசம், நான் என்ன பண்ணிட்டேன், இந்த சிலுவைனால ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லவும், அவங்க அம்மாட்ட போய் சொல்றாரு, உனக்கான ஜெபம் பண்ணேன்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியது, நம்முடைய ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. கர்த்தர் எப்படியாவது ஜெபத்திற்கு பதில் தருகிற ஆண்டவராக அவர் இருக்கிறார். இந்த அம்மா சொல்றாங்க, நான் உனக்காக ஜெபம் பண்ணேன், நீ ஜெயிக்க மாட்டேன்னு தெரியும், ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும், ஆப்போசிட் இருக்கிற மேக்ஸண்டியஸ் ரொம்பவே ரொம்ப வலிமையா நிக்கிறான்னு தெரியும், ஆனா நான் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா சொன்னாங்களா. அப்ப நினைச்சாரு, இந்த சிலுவை எவ்வளவு முக்கியமா இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா இடத்தையும் என்ன பண்ணிட்டாரு, ஃப்ரீடம் கொடுத்துட்டார். கிறிஸ்தவர்களை பொறுத்து கொள்ளுதல் என்கிறதான ஒரு பிரகடனத்தை கொண்டு வருகிறார். அது வரைக்கும் உபத்திரவத்துல இருந்தவங்க என்ன பண்றாங்க, வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. வெளியில வந்து அவங்க நிறைய இடத்துல சர்ச் ஓப்பனா ஆராதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது வரைக்கும் உபத்திரவ காலகட்டத்துல சபை ரொம்ப பரிசுத்தமா இருந்துச்சு. எல்லாரும் ரத்த சாட்சியா மறிச்சாங்க. நிறைய பேர் தேவனுக்காக உண்மையா வாழ்ந்தாங்க. ஆனா இப்ப ஃப்ரீடம் கொடுக்கவும், யாரெல்லாம் இந்த மார்க்கத்துக்கு வரீங்களோ அவங்களுக்கு வந்து அரசியல் சலுகை கொடுப்போம், உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுப்போம், அவங்க தான் கவர்மெண்ட் ஜாப், அவங்களதான் நல்ல வேலைன்னு சொல்லவும் என்ன நடந்துருச்சு,
எல்லாரும் நான் ஞானத்தனை எடுத்துக்கிறேன், நான் உள்ள வந்துக்கிறேன், சர்ச்சுக்கு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்ள வந்துட்டாங்க. வெளியில போனா பாவ வாழ்க்கை, ஆனா உள்ள வந்துட்டா எப்படி? பரிசுத்தமான வாழ்க்கை. வெளியில போனா பாவம் செய்வாங்க, ஆனா உள்ள வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா திருவிருந்து எடுத்துருவாங்க. இப்படி போனதுதான் இன்றைய வரைக்கும் மீட்டெடுக்க முடியாமல் திருச்சபை மாறி போயிருக்கிறது. நமக்கு ஃப்ரீடம் கொடுக்கிறது கர்த்தர். அந்த ஃப்ரீடத்தை கரெக்டா பயன்படுத்த கர்த்தர் கிருபை தருவாராக. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு கையிலும் கர்த்தருடைய நாமத்தினால, கர்த்தருடைய கிருபையினால ஃப்ரீடம் இருக்கிறது. நம்ம என்னன்னாலும் செய்யலாம், நமக்கு நினைச்சதெல்லாம் செய்யலாம். கர்த்தர் ஃப்ரீ வில்ல கையில கொடுத்திருக்கிறார். நம்ம எப்படி வாழ்றோம் அப்படின்றது மிக மிக முக்கியம். நம்முடைய இருதயத்தில் உண்மை இருக்கிறதா? இருதயத்தில் பரிசுத்தம் இருக்கிறதா? தேவனுக்கு பிரியமானபடி நான் வாழ்கிறேனா? என் வாழ்க்கையில் தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? இல்ல யாரும் பார்க்காத ஒரு சில பக்கங்கள் என்னிடத்தில் இருக்கிறதா என்பதை நிதானித்து பார்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவருக்கு எல்லாமே ஓப்பன் புக். நம்ம மனுஷங்களுக்கு மறைக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு ஒரு நாளும் மறைக்கவே முடியாது. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். உள்ளங்கையில வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கிற ஆண்டவர், ஞாபக புஸ்தகத்தை எழுதி வச்சிருக்கிற ஆண்டவர், அவருடைய மறைவாக ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது, நம்மளால செய்யவே முடியாது. அவர் எதிர்பார்க்கிறது இருதயத்துல உண்மை. இருதயத்தில் உள்ளபடியே என்ன பண்றேன், செய்தி கொண்டு வரேன்னு சொல்றாரு. ஐயோ இப்படி சொன்னாதான் மோசை கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், மோசை கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும்னு மாத்தி சொல்லல. உள்ளத்துக்குள்ள இந்த நாட்டை கர்த்தர் நிச்சயமா சுதந்திரிக்க கொடுப்பார் என்கிறதான விசுவாசத்தோடு கூட என்ன பண்றாருன்னு சொன்னா அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா மக்கள் எல்லாரும் கோபமா நிக்கிறாங்க சுத்தி, மோசைக்கு எதிராக நிக்கிறாங்க. மோசை வந்து இவர் தப்பா கூட்டிட்டு வந்துட்டாரு, ஆண்டவர் சொல்றத இங்க அவங்களை எல்லாத்தையும் வனாந்தரத்துல சாக கொடுக்கதான் கூட்டு வந்திருக்கிறீங்கன்னு எல்லாம் எதிராக நிக்கிறாங்க. நினைச்சிருந்தா அமைதியா இருந்திருக்கலாம், இல்ல 10ஓட சேர்ந்து 11 என்ன பண்ணிருக்கலாம், சேர்ந்து பேசியிருக்கலாம். ஆனா காலேப் அப்படி பேசல. இருதயத்தில் உள்ளபடியே அவர் பேசுகிறார். ஆனா உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குது, அததான் அவர் வெளில பேசுகிறார். என்னைக்குமே அப்படி பேச கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அப்படி வாழும்போதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 2வது யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோசுவா 14:10. இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடு சொல்லி, இப்பொழுது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். இந்த இடத்துல அவர் சொல்றாரு என்னன்னா 10ஆம் வசனத்துல கர்த்தர் சொன்னபடியே, கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோட காத்தார். கர்த்தர் சொன்னாரா, நிச்சயமாய் செய்வார். எனக்கு சொல்லி இருக்கிறவர் நிச்சயமாய் செய்வார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா, எனக்கு சொல்லி இருக்கிறவர், எனக்கு சொல்லி இருக்கிறவர் நிச்சயமாய் செய்வார். அவர் சொன்ன வார்த்தைகள் ஒண்ணு கூட மாறவே மாறாது. இதற்கு நமக்கு தேவை என்ன தெரியுமா? நமக்கு தேவை விசுவாசம் அதிகமாய் தேவை. இந்த விசுவாசம் தான் தேவனிடத்துல அதிகமாய் நம்மை கெட்டி சேர்க்கிறது, அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க வைக்கிறது. ஏஜ் லிமிட் கிடையவே கிடையாது விசுவாசிப்பதற்கு. இத்தனை வயசுக்குள்ளதான் விசுவாசிக்க முடியும், அதுக்கு தாண்டி விசுவாசிக்க முடியாதுன்னு கிடையாது. இந்த காலேப் விசுவாசித்தது எத்தனை வருஷம்? 45 வருஷம் அவர் விசுவாசித்திருக்கிறார், நம்பி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பல 100 ஆண்டுகளாக விசுவாசித்திருக்கிறார்கள். ஆபிரகாம்டேந்து பார்க்கும்போது பல 100 வருஷங்கள் அவங்க ஆண்டு கொடுப்பாரு 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 கொடுப்பாருன்னு சொல்லி நம்பிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா நம்பினவங்களை கர்த்தர் ஒரு நாளும் ஏமாத்தினதா சரித்திரமே இல்லை. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. இதை உணர்ந்தவராக சொல்லுகிறார், அன்னைக்கு இருந்த அதே பலன் எனக்கு இன்னைக்கும் இருக்கிறது. அந்த தெய்வம் எனக்கு கூட பேசின வார்த்தைய அவர் உயிரோட காப்பாற்றி என்னை வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்றார். கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோட சொல்லி 45 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுகிறார். இன்னைக்கு நமக்கு டைம் ஆக ஆக நமக்கு மனசுல கொஞ்சம் டல் அடிக்க ஆரம்பிக்குது. ஆண்டவர் காத்திருக்க வைப்பது நம்மள ஒரு நாளும் கஷ்டப்படுத்துறதுக்காக கிடையாது, கஷ்டப்படுறதுக்காக கிடையாது. நம்மள கொஞ்சம் வெயிட் பண்ண வைக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ வெயிட்டா ஒண்ணு தர போறாருன்னு அர்த்தம். கர்த்தர் நிச்சயமா தர வல்லவராக இருக்கிறார். காத்திருக்கிற நேரங்கள் நம்மை சோர்ந்து போக வைப்பதற்காக அல்ல, தள்ளாட வைப்பதற்காக அல்ல, நமக்காக பெரிதான ஒன்றை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கொஞ்சம் ரெடி பண்ண லேட் ஆகுது. கர்த்தர் நமக்காக வெயிட் பண்ண வைக்கிற ஒவ்வொரு காலமும் God is preparing something great. ஆண்டவர் ஏதோ ஒண்ணு பெருசா செஞ்சுட்டே இருக்கிறார். சோர்ந்து போக தேவையில்லை, எதை குறிச்சும் கவலைப்பட தேவையில்லை. எனக்கு சொன்னவர் நிச்சயமாய் செய்வார். காத்திருக்கிற நேரம் ஈஸியான்னு கேட்ட கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம்,
ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்பவே வேதனையா தான் இருக்கும். என்ன ஆண்டவரே சொன்னீங்களே ஒண்ணுமே நடக்கலையே, உங்கள்ட்ட நான் ஜெபிக்கிறேன் ஒண்ணும் நடந்த மாதிரி தெரியலையே, ஏன் ஆண்டவரை இவ்வளவு நாள் தாமதிக்கிறீங்க? நீ நினைச்சா உடனே கொடுத்துடலாமே, உடனே செஞ்சிடலாமே ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே செய்ய மாட்டீங்கன்னு கேட்டா அதை தாங்குவதற்கான பலன் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவை. இன்னும் அதிகமான பலன் தேவை. நமக்கு எந்த அளவுக்கு திராணியோ அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு சோதனைகளை அனுமதிக்கிறார். நம்முடைய பலன் எப்படியோ அதற்கு தகுந்த போலதான் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார். ஒருவேளை பலத்துக்கு மிஞ்சி கொடுத்துட்டாருன்னு என்ன பண்ணிடுவோம்? ஆண்டவர் விட்டு தூரமா நம்ம போயிடுவோம். ஏன் அளந்து அளந்து கொஞ்சம் கொஞ்சமா டைம் எடுத்து கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவரோடு கூட இன்னும் நெருங்கி வாழ்வதற்காக அந்த பலனை கர்த்தர் நம்மிடத்தில் கொடுக்க விரும்புகிறார். அப்படி நாம மகிமைப்படுவதாக. ஏன் அன்னைய நேரத்துல நம்ம நம்ப முடியல, ஏன் பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகிறோம் அப்படின்னு சொன்னா, சீசர்களுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். நம்ம மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். மார்க்கு 4வது அதிகாரம். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற இரண்டாவது முக்கியமான காரியம் என்னன்னா, விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்பி கழுத்து இருக்கிற ஆண்டவர் அல்ல. இந்த உலகம் அதை செய்யும், நம்மளை நம்ப வச்சு கழுத்து இருக்கும். ஆனா ஆண்டவர் அதை செய்யவே மாட்டார். நம்புகிற ஒருவரையும் அவர் வெட்கப்படுத்துவதே இல்லை. வெட்கப்படுத்துவதே இல்லை. இயேசுவை நம்பினேங்க, என்னை ஏமாத்திட்டாருன்னு இது வரைக்கும் ஒருத்தர் சொன்னதே இல்லை. கர்த்தர் அந்த லிஸ்ட்ல நம்ம வச்சிருக்கிறார். இயேசுவை நம்பினவர்கள் இதுவரைக்கும் வெட்கப்பட்டது இல்லை, இனிமேலும் வெட்கப்பட போவதும் இல்லை. நம்ம நம்பிட்டு இருக்கிற நம்பிக்கை வீண் கிடையாது. இயேசு செய்வார், இயேசு அற்புதம் செய்வார், அவர் எனக்கு எதையாவது செய்வார் நம்ம நம்புறோமே, அதை ஒரு நாளும் கர்த்தர் வீணடிக்கவே மாட்டார், வீணடிக்கவே மாட்டார். அப்படி நாம மகிமைப்படுவதாக. சான்ஸ் கிடைக்கும் போது உலகம் செய்யும். சான்ஸ் நம்ம நம்பிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்துருச்சுன்னா உலகம் அதை கண்டிப்பா செஞ்சிரும். ஆனா இயேசு அதை ஒரு நாளும் செய்ய மாட்டார். ஏன் சோர்ந்து போயிடும்னு பார்த்தா, இந்த சீஷர்கள் மாதிரி நல்லாதான் போயிட்டு இருக்குது. போயிட்டு இருக்கிற நேரத்துல இவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் நடக்குது. இவங்க நல்ல அந்த கடல்ல பழகுனவங்க, கடல்ல தெரியும் முன்னாடி இன்னைக்கு நைட் ஏதாவது நடக்க போகுதுன்னா முன்கூட்டியே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு சில நேரங்கள்ல தான் என்ன பண்ணணும்னா பிசைக்கு போகும். ஆனா நல்லா தெரிஞ்சவங்க, ரெகுலரா மீன் பிடிக்கிற இடம் தான், ரெகுலரா போகிற இடம் தான். இவங்க நல்லா நீச்சல் தெரியும், இவங்க எல்லாத்தையும் நல்லா நீச்சல் தெரியும். கொஞ்சம் எப்படி மேனேஜ் பண்ண முடியும்ன்றத தெரியும். ஆனாலும் கதறுகிறார்கள், ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம தான் சொல்றோம், ஆண்டவரே, நான் இந்த பிரச்சனையில இருக்கிற ஆண்டவர், உங்களுக்கு கவலை இல்லையா ஆண்டவரே? ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த வேதனையை அனுமதிச்சிருக்கிறீங்க? ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த பிரச்சனையை அனுமதிச்சிருக்கிறீங்க? ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த போராட்டம்? எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த துக்கம்? மத்தவங்க நல்லா இருக்கிறாங்களே, எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த கவலை என்கிறதான கவலையோடு நம்ம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இதை பத்தி கவலை இல்லை. அந்த வசனம் அவர் சொல்லுகிறது 38ஆம் வசனத்துல, கப்பலின் பின்னணியத்தில், நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து இருந்தார். கர்த்தர் தலையணை வச்சு என்ன பண்ணிருக்கிறாருன்னா நித்திரையா இருக்கிறார். நிறைய நேரத்துல கர்த்தர் தூங்குற மாதிரிதான் இருக்கும் நமக்கு. நம்ம வாழ்க்கையில ஏசப்பா தூங்குற மாதிரிதான் தெரியும். ஆனா இந்த தூங்குற நேரத்திலையும் நம்ம சொல்றோம்ல, கர்த்தர் உறங்குறது இல்லை, தூங்குறது இல்லைன்னு நம்ம சொல்றோம். கர்த்தர் சைலண்டா இருக்கிறார். அவருக்கு தெரியாம இல்லை, ஆனா தெரிஞ்சதையா கர்த்தர் என்ன பண்றாருன்னு ஒரு சில சூழ்நிலையை அனுமதிக்கிறார். அவர் சர்வ வல்லவர், எல்லாம் தெரியும். தெரிஞ்சு என்ன பண்றாரு? வாலண்டியரா. எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, ஒரு புயல் அடிக்குதுன்னா என்ன பண்ணிருக்கணும்? காத்து நல்லா அடிச்சிருக்கணும், தண்ணி என்ன பண்ணிருக்கணும்? உள்ளுக்குள்ள போயிருக்கணும். இல்ல வேகமா ஆடுற ஆட்டத்துல என்ன பண்ணிருக்கணும்? கண்டிப்பா அது அந்த எப்படியோ டிஸ்டர்பன்ஸ் என்ன பண்ணிருக்கணும்? கண்டிப்பா வந்திருக்கணும். இப்ப நிறைய அந்த செயலர் அந்த கடல்ல கப்பல்ல வேலை பார்க்கறவங்க எடுத்து வீடியோ போறதுன்னா நைட்டு சேர்ந்து தூங்கவே முடியாது, நாங்க பெட்ல படுத்திருப்போம், கிடந்து கீழே தள்ளி விட்டுறோம்ன்றாங்க. அவ்வளவு பெரிய கப்பலை அந்த காத்து என்ன பண்ணுது? ஆட்டி ஆட்டி தள்ள விட்டுது. நிம்மதியா தூங்க முடியாது, நிம்மதியா சாப்பிட முடியாதுன்னு தான் சொல்றாங்க. ஆனா சின்ன ஒரு போட்டு தான், அந்த படகு இருக்குது. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நிம்மதியா தூங்குறார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பாக்குறோம். நமக்கு இருக்கிற பிரச்சனை அவர் பார்வைக்கு சின்ன சின்ன பிரச்சனை தான்.
நமக்கு தான் அது பெருசா தெரியுது. ஐயோ ஆண்டவரே, நான் இறந்து போறேன் ஆண்டவரே, மடிச்சு போறேன், உங்களுக்கு கவலையே கிடையாது ஆண்டவரே அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனா கர்த்தர் சில டைம்ல சைலண்டா இருக்கிறாருன்னு சொன்னா ஏதோ ஒண்ணு கர்த்தர் பெருசா செய்யதான் போகிறார். நிச்சயமா கர்த்தர் செய்வார். நம்முடைய வாழ்நாட்கள்ல கர்த்தருடைய கரத்துல கொடுத்துட்டா போதும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதே பலன் எந்த பலன்? காத்திருக்கும் போது சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நம்பிக்கையா இருப்பதற்கான பலன் நமக்கு தேவை. ஆண்டவன் கிருபை தருவாராக. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 24:10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவையானால் உன் பலன் குறுகினது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. சோர்ந்து போக வாய்ப்பு இருக்கா? 100% சோர்ந்து போவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. ஆபத்து காலம் வரும்போது நம்ம எல்லாரும் மனுஷங்க, நிச்சயமா சோர்ந்துதான் போவோம். நமக்கு அப்படிப்பட்டதான பலன் கிடையாது. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அனுக்கிரகம் இருக்கிறது. இயேசுவே என்று கையை உயர்த்தும் போது எங்கிருந்துதான் வரும் தெரியாது, அந்த பலத்தால கர்த்தர் நிரத்த வல்லவராக இருக்கிறார். ஆபத்து காலத்துல சோர்ந்து போகிறது தான் நார்மல். மத்த எல்லாருக்கும் பலன் வர 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 குறுகும், அதுதான் நார்மல். ஆனா காலேபுக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு சொன்ன தெய்வம் நிச்சயமாய் செய்வார், என்னோடு கூட பேசி இருக்கிற தெய்வம் நிச்சயமாய் செய்வார் என்கிறதான விசுவாசத்தை கர்த்தர் இந்த காலேபுக்கு அதிகமாய் தந்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்நாட்கள்ல கர்த்தர் இந்த விசுவாசத்தை அதிகமாய் தருவாராக. அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிசாசுடைய தந்திரம் அந்த தந்திரம் தான். இந்த காத்திருக்கிற நேரத்துல நிறைய பேர் விழுந்து போகிறார்கள். அநேகம் பேர் ஆண்டவர்கிட்ட வராங்க, கர்த்தர் கொஞ்சம் வெயிட் பண்ண வைக்கும் போது அவங்க மனசு பின்வாங்கி போயிருது. என்ன ஆண்டவர்ன்றோம், என்னத்தை செஞ்சுட்டாரு எனக்கு பெருசா வாழ்க்கையில, என் வாழ்நாட்கள்ல அவரு நம்பி என்னத்தை செஞ்சுட்டாரு, இன்னென்ன செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சோர்ந்து போகிறார்கள். காத்திருக்க வைக்கும் போது பொறுமையோடு காத்திருந்தால் கர்த்தர் அதற்கான பலனை நிச்சயமா தர வல்லவராக இருக்கிறார். ஏன்னா தேவ சமூகத்துல கர்த்தருடைய ரட்சிப்புக்காக நம்பிக்கையோடு காத்திருப்பது அது நல்லது என்று வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். அவர் என்ன செய்வார், எப்ப செய்வீர் ஆண்டவரே, எப்ப செய்வீர் ஆண்டவரேன்னு சொல்லி காத்திருக்க கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு எஜமானுடைய கையை வேலைக்காரன் பார்த்து கொண்டே இருப்பது போல, ஒரு எஜமாட்டினுடைய கையை வேலைக்காரன் பார்த்து கொண்டே இருப்பது போல, எப்போ ஆண்டவரை இறக்கம் செய்வீர், எப்ப ஆண்டவரை என் வாழ்க்கையை மாத்துவீர், எப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வீர் அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கொண்டே இருக்கிறவருடைய கிருபைகளை கர்த்தர் தருவாராக. இப்பதான் பிசாசு பேசுறான். நீ வெயிட் பண்ண கர்த்தர் உனக்கு என்ன செஞ்சிருக்கிறார் மனசுக்குள்ள அதை சத்துரு கொண்டு வருவான். என்னத்தான் ஆண்டவனுக்கு செஞ்சுட்டார், இத்தனை வருஷமா ஜெபம் பண்ற, இதே காரணத்துக்காக தான் ஜெபிக்கிற, கர்த்தர் எப்ப செய்வார், இன்னைக்கு தேவையாச்சு உனக்கு, இன்னைக்கு நீ அதை செய்யணுமே, எப்படி மேனேஜ் பண்ண போற, ஏசப்பாவை நம்பி என்னத்தை நீ கண்டுட்டன்னு பேசுவான். ஆனா நம்ம சொல்ல வேண்டியது, எனக்கு சொன்னவர் நிச்சயமாய் செய்வார், எனக்கு சொல்லியிருக்கிறவர் நிச்சயமாய் செய்வார், சொன்னதை செய்யும் அளவுக்கு என்னை கைவிடவே மாட்டார், என் தெய்வம் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். இயேசு கிறிஸ்து வார்த்தையால தான் ஜெயிச்சார். வார்த்தையில பேசி என்ன பண்ணுகிறாருன்னு சொன்னா ஜெயிக்கிறார். நம்மளும் ஜெயிக்கணும்னா ஒரே வழி, ஆண்டுடைய வார்த்தையை அதிகமா நம்முடைய வாயிலிருந்து சொல்லும் போதுதான். வாயிலையும் இருதயத்திலும் வார்த்தை இருந்துச்சுன்னு சொன்னா அற்புதத்தை யாராலையும் தடுக்கவே முடியாது. கர்த்தர் நிச்சயமாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். முதலாவதாக பலன் எதுக்கு தேவை அப்படின்னு கேட்டா, இருதயத்தில் இருக்கிறதை அப்படியே பேசுவதற்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பலன் தேவை. இரண்டாவது நமக்கு தேவை என்னன்னு சொன்னா, காத்திருக்கும் போது நம்பிக்கையா இருப்பதற்கு ஒரு பலன் தேவை. மூன்றாவது, அதே யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 14:8-9. ஆனாலும் என்னோடே கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள், நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். இந்த 2 வசனங்களை வாசிக்கும் போது உத்தமமாய் பின்பற்றினபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது பார்த்த 2 காரியத்திற்கும் நமக்கு தேவை என்ன தெரியுமா? உத்தமம் நமக்கு தேவை. நம்புவதிலும் உத்தமம் தேவை, பரிசுத்தமாய் வாழ்வதிலும் நமக்கு உத்தமம் அதிகமாய் தேவை. இந்த காரியத்தை மட்டும் பார்த்து இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க போகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உத்தமமாய் வாழ்வது என்பது என்ன அப்படின்னு சொன்னா,
பைபிள் பேஸ்ட் லைஃப். இதுதான் என்னன்னா உத்தமமாய் வாழ்கிறதான வாழ்க்கை. ஆண்டவர் நம்ம இடத்துல பார்ப்பது நம்முடைய ஓன் ஸ்டைல, நம்ம எதிர்பார்க்கிற லைஃப்ல நமக்கு சரியா தோன்ற வாழ்க்கை வாழ்வதில்ல. மாறாக தேவன் என்ன கொடுத்திருக்கிறாரோ, தேவன் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரோ அப்படி வாழ்கிற வாழ்க்கை தான் உத்தமமான வாழ்க்கை. ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் பின்பற்ற மாதிரி ஒரு காமனான லைஃப் ஸ்டைல நம்ம பின்பற்ற முடியாது. எல்லாரும் செய்யறாங்களே நம்மளும் செய்ய முடியாது. நாம் வித்தியாசமானவர்கள். கர்த்தர் நம்மை வித்தியாசமாக தான் மாற்ற விரும்புகிறார். ரோமர் எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், பரிசுத்தத்திலே அதை குறித்து நம்ம கொஞ்சம் லைட்டா நம்ம பார்த்தோம். ஒத்த வேஷம், ஒத்த வேஷம். பிரபஞ்சம்னா இந்த உலகத்துல ஒத்த வேஷம் சொன்னா அவங்கள மாதிரியே வேஷம் போட்டுக்கிறது. இங்க வந்தா சர்ச்சுக்கு தகுந்த மாதிரி வேஷம், வீட்டுக்கு போனா வீட்டுல தகுந்த மாதிரி வேஷம். மாஸ்க் நேர்கொண்டு ஆண்டவர் பேசினார். மாஸ்க் போட்டு வாழ்றதான வாழ்க்கை. இங்க வந்தா இங்க ஒரு மாஸ்க், வீட்டுக்கு போனா வீட்டுல ஒரு மாஸ்க், வேலை செய்யற இடத்துல ஒரு மாஸ்க், ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில ஒரு மாஸ்க். எல்லா முகமூடிகளையும் மாற்றி கர்த்தருக்காக வாழ ஆண்டவர் கிருபை தருவாராக. நாங்க நினைச்சுக்கிறாங்க, உலகம் அப்படின்னு நினைச்சுக்குது நம்ம ஏமாத்திட்டோம், நம்ம இன்னைக்கு நம்ம நல்லா வாழ்றோம், மத்தவங்க நம்ம நல்லவன் நம்பிட்டாங்கன்னு நினைக்குது. இல்ல, கர்த்தர் பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். இந்த மகன் இந்த மகள் ஆசீர்வதிப்பதற்கு பாத்திரவான்களா இருக்கிறாங்களா, ஒத்த வேஷம் தரிக்கிறாங்களா, இல்ல ஆண்டவருக்காய் வைராக்கியமா வாழ்வேன் நிக்கிறாங்களா என்பதை கர்த்தர் நம்ம இடத்துல அதிகமாய் எதிர்பார்க்கிறார். அப்படி நாம மகிமைப்படுவதாக. இன்னைக்கு உலகம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. ரொம்ப தீவிரமான பாவங்கள் உலகத்தில் பெருகி கொண்டிருக்கிறது. மற்றவர்களோடு கூட இணைந்து போனால்தான் நிம்மதியாய் வாழ முடியும் என்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது உலகம். அது ஆதி காலத்துல இருந்து அப்படிதான். உலகத்தோட கொஞ்சம் எசைஞ்சு பேசிட்டா போதும், நம்மளை நல்லா வச்சுக்குவாங்க. நம்மளை ஏன் வித்தியாசமா பாக்குறாங்கன்னா ஏசப்பா அப்படிதான் வச்சிருக்கிறார். பரிசுத்தன்றது என்ன? வேறு பிரிக்கப்பட்டதான வாழ்க்கை, பிரிந்து வாழ்கிறதான வாழ்க்கை. எல்லாரும் மாதிரி நம்மளால வாழ முடியாது. உலகம் வாழ்ற மாதிரி வாழ முடியாது. உலகம் செய்யறத செய்ய முடியாது. நாம் தனித்துவமானவர்கள். தனிப்பட்ட காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பைபிள் பேஸ்ட் லைஃப். நமக்கு தோணுகிற காரியங்கள் அல்ல, நமக்கு சரியாய் தோணுகிற காரியங்கள் அல்ல, உலகத்துக்கு இப்படி செஞ்சதான் நல்லது, இப்படி பண்றதுதான் கரெக்ட்னு உலகம் சொல்றது அந்த காரியம் கிடையாது. மாறாக என் தேவன் என்னை எதிர்பார்க்கிறார். என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? என் தேவன் அவர் பார்க்கிறார் என்று சொல்லி வேதத்தின்படி வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய வேதத்தின்படி நடக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அவனுடைய நாம மகிமைப்படட்டும். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். இந்த இடத்துல வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறதான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படக்கூடாது. மற்றவர்கள் ஏதாவது செய்யும் போது நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம கூட தெரிஞ்சவங்க தானே, சரி செஞ்சா செஞ்சுட்டு போட்டோம்னு சொல்லி நம்முடைய அவங்க கை கூட என்ன பண்ணக்கூடாதுன்னு சேர்க்கவே கூடாது. இது கர்த்தருடைய பார்வையில பொல்லாப்பானதாக தோன்றுகிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தடையாக என்ன பண்ணுதுன்னு சொன்னா மாறி போகிறது. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. மற்றவர்கள் செய்கிற பாவங்களுக்கு ஒரு நாளும் உடன்படவே கூடாது. அது சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும், மத்தவங்க இப்படி நம்ம கொஞ்சம் அவங்க கூட இல்லைன்னா அவங்க தப்பா நினைச்சிருவாங்க, இல்ல விட்டுட்டு போயிருவாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். அவர் இருந்தா போதும், போன எல்லாவர்களும் மறுபடியும் சேர்ந்து வரும். ஆனா அவருக்காக எல்லாத்தையும் என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. பாட்டு பாடுறோம்ல, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறக்கூடாது. சேர்ந்து பாடலாமா? மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறோ மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல அழகுள்ளோர் பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை.
இயேசுவை போல அழகுள்ளோ யாரையும் எப்போவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவர் பூவில் எந்தன் வாழ்க்கையதில் நீரை போதும். எந்த அன்பர் இயேசுவை மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன், வேறோ மண்ணுக்காக மாணிக்கத்தை. ஹல்லேலூயா. நமக்குள்ள அந்த உறுதி வேணும். இயேசுவுக்காக எதையும் இழப்பேன், எதற்காகவும் என் இயேசுவை இழக்க மாட்டேன். மறுபடியும் சொல்றேன், இயேசுவுக்காக எதை வேண்டுமானாலும் இழப்பேன். அந்த எதைக்குள்ள யார் வேண்டுமானாலும் வரலாம், எப்பேற்பட்ட சொத்து சுகங்களான கூட வரலாம், எப்பேற்பட்டதான மனிதர்களாக கூட இருக்கலாம். இயேசுவுக்காக எதையும் இழப்பேன். ஆனால் இயேசுவுக்காக எதையும் எதையும் இழக்க நான் மாட்டேன். இந்த ஒரு உறுதியை கர்த்தர் நமக்குள்ள அதிகமாய் தருவாராக. இன்னைக்கு உலகம் தப்பா போயிட்டு இருக்குது. இயேசு தானே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நாளைக்கு போனா இயேசு மன்னிச்சிட போறாரு. இன்னைக்கு போனா இன்னைக்கு சாயங்காலம் போய் இன்னைக்கு காலை தப்பு பண்ணிக்குவோம், போயிட்டு சாயங்காலம் மன்னிப்பு கேட்டுவோன்னு உலகம் ஓடிட்டு இருக்குது. தேவ பிள்ளைகள் அப்படி வாழக்கூடாது. என் இயேசு என்ன பார்த்துட்டு இருக்கிறார். இயேசுவுக்காக 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 வாழ்ற இந்த வாழ்க்கை, இயேசுவுக்காக நான் எதையுமே இழப்பேன். ஆனா எதற்காகவும் இயேசுவை நான் இழக்கவே மாட்டேன். இந்த உறுதியை கர்த்தர் நமக்குள்ள தருவாராக. ஆண்டவரின் நாமம் மகிமைப்படட்டும். என் வாழ்நாள் முழுவதிலும் அவருக்காய் வாழ கர்த்தர் கிருபை தாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் உதவி செய்வாராக. இன்னைக்கு உலகத்துல பரிசுத்தமான சந்ததி தான் கர்த்தர் தேடிட்டு இருக்கிறார். பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது. உலகத்துல தான் பெருகுதுன்னு பார்த்தா இன்னைக்கு திருச்சபைக்குள்ளேயும் பாவம் பெருகிறது. திருச்சபைக்குள்ள தேவன் அருவருக்கிற காரியங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய திருச்சபையை காத்து கொள்வாராக. இங்க இருக்கிற நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் காத்து கொள்வாராக. இயேசுவே, உமக்காக நான் எதையும் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறேன், எதையும் இழக்க ஆயத்தமாய் இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு தேவை இயேசு மட்டும்தான். இன்னைக்கு நம்ம நிறைய வாசிக்க முடிகிறது. இயேசுவை மறுதளித்தால் உனக்கு நான் பணம் தரேன், உனக்கு சொத்து சுகம் தரேன், உனக்கு எல்லாவற்றையும் தரேன்னு சொல்லி நிறைய சாட்சியில கேட்க முடியுது. நீ இயேசுவை மறுதளிச்சா உனக்கு நான் எல்லாத்தையும் தரேன்னு சொல்லும் போது தேவ மனுஷர்கள், எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு தேவை இயேசு, எதுக்காகவும் நான் இயேசுவை இழக்கவே மாட்டேன், இயேசு எனக்கு தேவைன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அநேக பாடுகளை சகித்த தேவ மனுஷர்கள் உண்டு. வீட்டுல அவ்வளவு சொத்து உண்டு, சுகம் உண்டு, எல்லாமே உண்டு. ஆனா இயேசு எனக்கு வேணும்னு சொல்லி துரத்தப்பட்டு தேவனுக்காய் வாழ்ந்து சாதித்தவர்கள் அநேகம் உண்டு. 86 வயசுல ஒரு தேவ மனுஷன், அவருடைய பேர் பாலிகார் என்கிறதான ஒரு தேவ மனுஷன். உபத்திரவ காலகட்டத்துல அந்த பேர் அதுல சரித்திரத்துல வாசிக்க முடியும். 86 வயசு அந்த தேவ மனுஷனுக்கு. காலேபுக்கு 85, அவருக்கு 86. இவர் ரட்சிக்கப்பட்டு தேவ மனுஷன் பார்த்துட்டாங்க. பார்த்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு வக்கல்ல அவரை கட்டிட்டாங்க, கட்டி மேல போட்டாங்க. இயேசுவ மறுதலி, இயேசு கடவுள் இல்லைன்னு சொல்லி சொன்னா உன்னை நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த பாலிகார்ப் சொல்றாரு 86 வயசுல, இந்த 86 வருஷம் இயேசு எனக்கு நன்மை மட்டும் தான் செஞ்சிருக்கிறார், ஒரு தீமை கூட எனக்கு செய்யல. இந்த 86 வருஷமா நன்மை செஞ்ச இயேசுவை நான் எப்படி மறுதளிப்பேன்? ஒரு நாளும் மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த தேவ மனுஷன் சொன்னாரு. அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உயிரோடு கூட எரிச்சிட்டாங்க. 86 வருஷமா ஒரு மனுஷன் ஆண்டரோடு கூட வாழுகிறார். நம்ம வாழ்ற இந்த கொஞ்ச நாள்ல ஒரு இடத்துல சொல்லி பாருங்க, ஒரு இடத்துல இந்த இயேசு எனக்கு வந்து கெட்டது பண்ணிட்டாரு, என் வாழ்க்கையில தீமை அனுமதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. அவர் நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பின் நாட்கள்ல கர்த்தர் எந்த பாடை அனுமதிச்சுக்கு தெரியுமா, இன்னைக்கு நான் நல்லா இருப்பதற்காக நம்மளே சொல்லுவோம். ஆனா ஒரு காலத்துல ஏன் ஆண்டவரே கஷ்டம், ஏன் ஆண்டவரே வேதனை, ஏன் ஆண்டவரே கண்ணீர் அப்படின்னு சொல்லி நம்ம புலம்புகிறோம், கவலைப்படுறோம், வேதனை போடுறோம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு ஏன் அந்த பாடு அனுமதிக்கிறார், ஏன் அந்த பிரச்சனையை அனுமதிக்கிறார் நம்ம யோசிக்கும் போது நம்ம தாங்க முடியல. கர்த்தாவே, எனக்கு கர்த்தர் அனுமதித்த பாடுகளுக்காக நன்றி, என் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதித்த பிரச்சனைகளுக்காக நன்றி, போராட்டங்களுக்காக நன்றி. என்னை அழிப்பதற்காக அல்ல, மாறாக என்னை எடுத்து நிறுத்துவதற்காக, என்னை கர்த்தர் தலை சிறந்தவனாய் மாற்றுவதற்காகவே என்கிறதான ஒரு நிச்சயத்தை கர்த்தர் தருகிறார். இந்த காலை நேரத்துல ஒருவேளை பாடுகளோடு, வேதனைகளோடு, மனதுல சந்தலத்தோடு, என் வாழ்க்கையில் ஏன் ஆண்டவரே, ஏன் எப்பொழுது ஆண்டவரே எனக்கு ஒரு முடிவு வரும்,
எப்பொழுது ஆண்டவரே ஒரு மாறுதல் வரும் என்று சொல்லி ஏக்கத்தோடு பாரத்தோடு வந்திருப்பீர்களானால், கர்த்தர் நம்மிடத்துல தெளிவுபடுத்துகிற ஒரு காரியம், பலன் தேவை. தேவனுடைய பலன் தேவை. அடையாளங்களை செய்ய வைக்கிறதான தேவனுடைய பலன் நமக்கு தேவை. இந்த காலை நேரத்துல முடிஞ்ச நம்ம எல்லாம் எழுந்து நின்று தேவ சமூகத்தை அர்ப்பணித்து ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, எனக்கு அந்த பலன் தேவை. கர்த்தர் எங்களை காத்திருக்க வைக்கிறது, சஸ்பென்ஸா வைக்கிறது, ஏதோ ஒண்ணு சர்ப்ரைஸ் கொடுக்க போறீங்கன்னு எங்களுக்கு தெரியுது ஆண்டவரே. காத்திருக்கிற நேரங்களில பொறுமையோடு ஓட கர்த்தர் கிருபை தாரும். இருதயத்தில் உள்ளபடியே வாழ கிருபை தாரும் ஆண்டவரே. விசுவாசிக்க கிருபை தாரும். உத்தமமாய் பின்பற்ற, உலகத்தை பின்பற்றாமல் உம்மை மாத்திரம் பின்பற்றி ஓட கர்த்தர் கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உமக்காக தான் வாழ்றான். கொஞ்சம் நாள்கிட்ட பேச ஆரம்பிக்கலாமா? உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நான் நல்லா இருக்கிறேன், கர்த்தர் என் வாழ்க்கை இப்படிதான் நடத்தி வந்திருக்கிறார்னு சொல்றவங்க ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவர் இப்படிதான் என்னை நடத்தி வந்திருக்கிறார், இப்படிதான் என்னை பொறுப்பெடுத்து வந்திருக்கிறார். என் வாழ்க்கையில பல பாதைகள் இப்படிதான் நான் வந்திருக்கிறேன், இன்னைக்கு நான் நல்லா வச்சிருக்கிறார் ஆண்டவர்னு சொல்றவங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆண்டவரோட ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு கஷ்டத்துல நான் இருக்கிறேன், இன்னைக்கு நான் பாடுல இருக்கிறேன், வேதனையில இருக்கிறேன், எனக்குள்ள போராட்டம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தேவனிடத்துல 2 கைகளை உயர்த்தி, எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே, எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே, பலன் தாரும் ஆண்டவரே, பலன் தாரும் ஆண்டவரே, பலன் தாரும் ஆண்டவரே, பலன் தாரும் கர்த்தாவே. பலன் இல்லாத நேரங்களில புது பலன் தந்து எங்களை நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். பலன் இல்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே. பலத்தா என்னை நடத்திடுமே. பலத்தா என்னை நடத்திடுமே. எலியாவை போ வனாந்திரத்தில் கலைத்து போய் நிற்கின்றேனே. மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யோ. எலியாவை போ வனாந்திரத்தில் கலைத்து போய் நிற்கின்றேனே. மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யோ. பலன் தாருமே, பலன் தாருமே. ஒரு புது பலன் கேட்கும் போது நிரப்புகிறது. பலத்தா என்னை நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே. பலத்தா என்னை நடத்திடுமே. போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே. சோராமல் ஓட விட மனம் அளித்திடுமே. போராட்டங்கள்
சோதனைகள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே, சோராமல் ஓடவிட மனம் அளித்திடுமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தா என்னை நடத்திடுமே, பலத்தா என்னை நடத்திடுமே. கேட்கிற உள்ளங்களை கர்த்தர் பலத்தால் நிரப்ப ஆரம்பிக்கிறார். கேட்கிற உள்ளங்கள், ஆண்டவரே எனக்கு பலன் தாரும், பரிசுத்தமாய் வாழ பலன் தாரும் ஆண்டவரே, விசுவாசிக்க பலன் தாரும் ஆண்டவரே, விசுவாசிக்க பலன் தாரும் ஆண்டவரே, விசுவாசிக்க பலன் தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது ஆண்டவரே. இயேசுவுக்காக எதையும் இழப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். எதற்காகவும் இயேசுவை இழக்க மாட்டேன், எதற்காகவும் இயேசுவை இழக்க மாட்டேன். மண்ணுக்காக மாணிக்கத்தை இழக்க மாட்டேன் ஆண்டவரே. அதற்கான புதிய பலன் என்னை நிரப்பட்டு கர்த்தாவே, பலத்தின் மேல பலன், பலத்தின் மேல பலன் எங்களை நிரப்புகிற தயவிற்காக ஸ்தோத்திரம். வாஞ்சியோடு கேட்கிற எல்லாருடைய உள்ளங்களை கர்த்தர் நிரப்ப ஆரம்பிக்கிறார். ஒரு புது பலன், ஒரு புது பலன் நிரப்புவதாக. பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த புதிய பலனை, பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த புதிய பலனை. ஒரு புதிய பலனை கர்த்தர் தருகிறார். ஒரு புது பலன், ஒரு புது பலன், ஒரு புது பலன். சோர்ந்து போய் வந்த உள்ளமே, கர்த்தர் புது பலன் தருகிறார். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். அந்த வல்லமையை கர்த்தர் தருகிறார். சோர்ந்து போய் கூனி குறுகி வந்த உள்ளமே, கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்த விரும்புகிறார், தூக்கி நிறுத்த விரும்புகிறார். பலனை பெற்றுக்கொள், பலனை பெற்றுக்கொள், பலனை பெற்றுக்கொள், பலனை பெற்றுக்கொள், பலனை பெற்றுக்கொள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் புது பலன் அடைந்து கடுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புகிறார்கள், உயர எழும்புகிறார்கள். நீ கீழே கிடக்க கர்த்தர் உன்னை அனுமதிக்கல. கர்த்தர் உன்னை உயரத்தில் எழுப்ப விரும்புகிறார், உயரத்தில் எழுப்ப விரும்புகிறார். கீழே கிடக்கிற உன் வாழ்க்கையை கர்த்தர் ஒரு நாள் தூக்கி நிறுத்துவார். மற்றவர்கள் அற்பமாய் பார்த்த உன் வாழ்க்கையை கர்த்தர் அற்புதமாய் பார்ப்பார், பார்க்க வைப்பார். அநேக ஜனங்களை கர்த்தர் உன்னை கொண்டு பயன்படுத்த போகிறார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே, அந்த பலனை தாங்க கர்த்தாவே, பலன் தாரும் ஆண்டவரே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தா என்னை நடத்திடுமே, பலத்தா என்னை நடத்திடுமே. நீர்தான் நடத்தின ஆண்டவரே. சோர்ந்து போய் வந்த உள்ளங்களை கர்த்தர் நீர் தூக்கி நிறுத்த போகிற தயவிற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு கீழே இருக்கலாம் வாழ்க்கை, ஒரு நாள் வருகிறது, ஒரு நாள் வருகிறது, அந்த நாள்ல கர்த்தர் தூக்கி நிறுத்ததான் போகிறார். அந்த உயர்வை எவர் நினைத்தாலும் தடை பண்ணவே முடியாது. அந்த மாற்றத்தை யாராலும் தடுக்கவே முடியாது. ஆனா நமக்கு தேவை என்ன தெரியுமா? அதே பலன் நமக்கு தேவை, அதே பலன் நமக்கு தேவை. இன்னைக்கு கர்த்தர் புதுப்பித்து கொடுத்திருக்கிற அந்த பலனை காத்துக்கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே, காத்துக்கொள்ள கிருபை தாரும். கர்த்தர் நீர் அப்படி செய்ய போகிற தயவிற்காக நமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த நாள்ல ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆலயத்தின் நன்மையினால நிறைவாக்கி திருப்தியாக்கி அனுப்பும்படியா நாங்கள் கேட்கிறோம். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பலனை கர்த்தர் புதுப்பித்து தாரும். ஒவ்வொரு நாளும் இந்த பலனை காத்துக்கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே.
சோர்ந்து போகும்போது தங்களை திடப்படுத்திக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து நடத்தும்படியா ஜெபம் பண்றோம். இந்த வாரம் முழுதும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய அனுக்கிரகம், பாதுகாப்பு, வழிநடத்துதல் கூடவே இருந்து நடத்தும்படியா ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, இந்த நாள் நடக்கதான ஊழியங்கள், இந்த வாரம் நடக்கதான ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு மேலையும் இப்படி ஆசீர்வதிக்கிற கரம் தொட்டு ஆசீர்வதிக்க ஜெபம் பண்றோம்ப்பா. பலப்படுத்தும், கூடவே இருந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவருக்கொருவர் நாம் வாழ்த்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட்.